நான் நினைச்சனா கூட 3 பேர் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர்ல வந்து இன்னைக்கு வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கோம். டிவிஎம் வேணா, வாக்கு சீட்டு முறையில் நியாயமா தேர்தல் நடத்தணும், முக்கியமா 2026 சட்டமன்ற தேர்தல் நடத்தணும் அப்படிங்கிற விஷயத்தை வலியுறுத்தி மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணோம். மக்களை வந்து மதிக்கிறதே கிடையாது. மக்களோட ஓட்டுக்கு வந்து மதிப்பே இல்லாம போயிடுச்சு. அதனால பழைய மாதிரி வாக்கு சீட்ல நடத்தினால மக்களுக்கு வந்து ஏதாவது கொஞ்சம் மரியாதை இருக்கும், மக்கள் சொல்றது கேட்பாங்க அப்படிங்கறதுக்காக போராடுறோம். ஆன்லைன்ல மட்டும் இப்போ சேர்க்குறானே, அடுத்து வந்து களத்தில் வந்து சேர்ப்போம். இந்த வெப்சைட் மூலமா ஆன்லைன்ல மட்டும் சேர்த்துருக்கோம். ஃபுல்லாக இந்த ஓட்டு மிஷினில் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம டெக்னாலஜி வச்சு நம்ம ஒருத்தருக்கு ஓட்டு போட்டோம்னா அவங்க மாற்றிட்டு போயிட்டே இருக்காங்க. அதனால தான் திருப்பி மோடி ஜெயிக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, நம்ம ஓட்டு போட்டு அவங்க ஜெயிக்கிறது கிடையாது. மக்களோட ஓட்டுக்கு மதிப்பே இல்லாமல் போயிடுச்சு. மக்களோட ஓட்டுக்கு மதிப்பு இல்லைன்னா மக்களுக்கு மரியாதை இல்லை. சுத்தமாக என்ன கேட்டாலும், எந்த பிரச்சனைக்காக போகிறனாலும் எதுவுமே எவ்வளோ டாஸ்மாக் எது போகிறோன்னா சரி, எதுவுமே கண்டுக்கிறது கிடையாது. விலைவாசி ஃபுல்லாக ஏற்றுறது, அதுக்கு எதிராக கேட்டால் எதுவுமே பதில் கிடையாது. ஃபுல்லாக வந்து என்ன பண்ணுது, மக்கள் மேலே அடக்குறதே எவ்வளோ, மக்களுக்கு மரியாதை சுத்தமாக இல்லாமல் போனதுக்கு காரணம் வந்து இந்த ஓட்டு மிஷின் தான். அதில் பழைய மாதிரி ஓட்டு வாக்கு நேர்மையாக தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற பிரச்சாரம் பண்ணுறோம். அதுக்காக மக்களுக்காக போராட்டம் பற்றி இந்த பெரிய ஒரு கட்சியை உருவாக்கிருக்கோம். மக்கள் சப்போர்ட் பண்ணா படிச்சுக்கோம். ஓட்டு மிஷின் வேணாம், வாக்கு சீட்டு முறையில பழைய மாதிரி நியாயமா தேர்தல் நடத்தணும். அப்பதான் மக்களோட பிரச்சனைகளுக்கு கொஞ்சமா தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு ரிசல்ட் அவன் கொடுக்கறதா ரிசல்ட். தேர்தல் வந்து ஒரு நாடகம். அவன் என்னதான் ஓட்டு மாற்றி போட்டாலும் ஆட்சி மாறாது. அந்த தைரியத்தில் தான் எல்லாம் பண்ணுறான். அதனால் பழைய முறை தேர்தல் கொண்டு வரணும். கட்சிகள் வந்து செய்ய மாட்டாங்க. அதனால மக்களை ஒருங்கிணைச்சு நம்ம தான் செய்யணும். அதுக்காக தான் ஒரு அமைப்பை உருவாக்கும். எல்லா கட்சிகளும் ஏமாத்துறாங்க, மக்களை ஃபுல்லா ஏமாத்துறாங்க. எந்த கட்சியுக்காக போராட்டம் பண்றது கிடையாது. மக்களை வந்து மாத்தி ஏமாத்துறாங்களே தவிர மக்களுக்கு